வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல நிறைய பறவைகள் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த பறவைகளின் தலைவர் ஒரு நாள் பேர்ட் கவுன்சில் அசோசியேஷன் மீட்டிங் நடத்துறாரு. அந்த மீட்டிங் நடத்தி அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அடுத்து வர ஒரு வாரத்துக்குள்ளார மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. அதனால நம்ம கூடு சேதமடைஞ்சா அதை உடனடியாக சரி பண்றதுக்கான பொருட்களும் உணவுப் பொருட்களும் ரெடியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை எல்லா பேர்ட்ஸும் அக்செப்ட் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா திங்ஸும் குடவுன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பேர்ட்ஸும் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி 1 வீக்கை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க. இன்னும் 2-3 வீக்ஸ் ஹேண்டில் பண்ற அளவுக்கான திங்ஸை குடவுன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. மழையில நனைஞ்சபடியே ஒரு குரங்கு இந்த மரத்தோட கிளையில உட்காருது. ரொம்ப நேரமா குளிர் நடுங்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த பறவைகளின் தலைவர் வெளியே சொல்றாரு, ரொம்ப நேரமா குளிர் நடுங்கிட்டு இருக்கீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா உங்களுக்கு கொடுத்து உதவுற மாதிரி எந்த ஒரு பொருளும் எங்ககிட்ட கிடையாதுன்னு சொல்றாரு. மேலும் இந்த மழைக்காலத்தை நாங்கள் ப்ரியரை டிசைட் பண்ணி எங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த குரங்குக்கு இந்த பறவைகளின் தலைவர் அட்வைஸ் பண்றாரு. ஒரு சின்ன பறவை எனக்கு அட்வைஸ் பண்ணான்னு கோமடைஞ்ச அந்த குரங்கு அவங்க வச்சிருந்த உணவுப் பொருட்கள் அவங்க கூட்டையெல்லாம் களைச்சி விடுது. மரக்கிளையும் உடைச்சு கீழே போடுது. இதனால நிறைய பறவைகள் கீழே விழுந்து மழையில நனைய ஆரம்பிக்குது. டோன்ட் எவர் அட்வைஸ் ஃபூல்ஸ் பிகாஸ் தே டோன்ட் டிசர்வ் இட். முட்டாள்களுக்கு நாம அறிவுரை கொடுக்க தேவை கிடையாது. யாருக்கு அட்வைஸ் கொடுக்கணும், யாருக்கு அட்வைஸ் கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி நாம மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம்னா அதுக்கு அவங்க ஒர்த்தா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பேர்ட்ஸுக்கு நடந்த நிலைமை தான் நமக்கும் நடக்கும். இந்த ஸ்டோரியும் மாரலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நியூ லிஸ்னர்ஸ் உடைய பழைய எபிசோட்ஸை ரெஃபர் பண்ணி பாருங்க. வித் திஸ் குட்டி கதை, ஐ எம் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் சதீஷ்.